இந்த சீசன்ல வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு இப்பெல்லாம் இருப்பாங்களாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீ என்னை பத்தி உண்மையை சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், என்னை பத்தி பொய் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், என்னை பத்தி வன்மத்தை கொட்டினாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இவங்க இருக்காங்க. உண்மையை சொன்னா சரி, வன்மத்தை கொட்டுறாங்க அதனால ஏத்துக்காம இருக்கலாம். சரி உண்மையை சொன்னா கூட நீ ஏத்துக்கிற பக்குவத்திலே இல்லையே. நான் வந்துட்டு இப்படித்தான்டா, நான் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு யார் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், என் ஃப்ரெண்டு சொன்னா மட்டும் தான், நான் எங்க கேங்கு சொன்னா மட்டும் தான் நான் ஏத்துக்குவேன், மிச்சம் யார் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் 3ஆம் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, எனக்கு ஒரு டவுட் இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்ம தர்ஷிகா, ஆனந்தி, ஜாக்லின் அவங்க எல்லாருமே ஒரு கேங்கா இருக்காங்க, கேங்க டீமா ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சமுதிரம் வந்துட்டு அப்படியே பெரிய அப்படியே நாட்டு கட்ட மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு ஜெஃப்ரி, ரயான் பொண்ணு அண்ட் நம்ம சௌந்தர்யா அண்ட் நம்ம ஜாக்லின் இவங்க 4 பேருமே வந்துட்டு கேங்கா இருக்காங்க, டீமா இருக்காங்க. இப்ப இவங்க வந்துட்டு கேங்கா இருக்காங்களா, டீமா இருக்காங்களா, இல்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு இண்டிவிஜுவலா இருக்காங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணணும். ஏன்னா முன்னாடியாச்சும் ஒரு டீமா விளாண்டாங்க, அவங்க ஒரு டீமுக்குள்ள இருந்தாங்க. இப்ப வந்துட்டு இண்டிவிஜுவல் கேம் தானே, இப்ப ஏன் டீமா இருக்காங்க, இப்ப ஏன் ஒரு கேங்காவே இருக்காங்க, எது பண்ணாலும் ஒரு கேங்கு, நாங்க ஒரு கேங்குடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெரிவிச்சுக்கிறாங்க. அது எதுக்கு தெரிவிச்சுக்கணும், அதுக்கு மட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஏன்னா நம்ம வீடியோ ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க, வந்து ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். இப்போ என்னடான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வெளியில வந்துட்டு இந்த பொம்மை டாஸ்க்குனால வந்துட்டு பொம்மை டாஸ்க்கு மேக்ஸிமம் வந்துட்டு 7 மணி அந்த ஒரு 8 மணி அந்த ரேஞ்சில தான் ஓப்பன் ஆகும். இப்போ என்னடான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொம்மை டாஸ்க் வந்துட்டு ஓப்பன் ஆகாம என்ன பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பொம்மை டாஸ்க் வந்துட்டு மழை வரனால வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உள்ள உட்காந்துருக்காங்களே சும்மா உட்கார விடாங்க கூடாதுன்ட்டு ஒரு டாஸ்க் விடுறாங்க. என்ன டாஸ்க்னா ஒருத்தவங்க ஒரு ஷீட் எடுக்கணும், அதுல நிறைய இது எழுதி விட்டுருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து ஒரு ஷீட் எடுக்கணும், அதுல வந்து 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஓகேங்களா, 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதை படிச்சு இது யாருக்கு பொருந்தும், இது யாருக்கு பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லணும். அண்ட் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஐயோ போச்சுடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பவித்ரா வந்துட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிச்சு, ஏன்னா இதுல வந்து நிறைய கோல் மார்க்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாவே தெரியும். அதனால வந்துட்டு ஐயோ போச்சுடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து கத்தனை வந்துட்டு பார்க்க முடிச்சு ப்ரோமோல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு போக பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு ஆளா சொல்லும்போது சௌந்தர்யா வந்துட்டு சொல்றதுக்கு வந்துட்டு நிக்கிறாங்க. நான் யாரை சொல்றது, யாரும் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இது யோசிச்சுக்கிட்டே ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கு. அப்போதைக்கு பிக் பாஸ் வந்துட்டு நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, சொல்லுங்க சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வாய்ஸை வந்துட்டு பிக் பாஸ் போட்டதை பார்க்க முடிஞ்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டா போயிட்டே தான் இருக்குது. ஆனா லாஸ்ட்ல பயங்கரமான ஒரு சண்டையில போய் முடியுது. என்னங்கிறத நான் இந்த வீடியோ சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு சாச்சனா பேரை சொல்றாங்க. சாச்சனா பேர் சொன்னோன்னே அவங்களுக்கு எதாவது சொல்றது, அவங்களுக்கு தான் தெரியுமே நான் என் மனசுல இருக்கிறது தான் சொல்றேன், என் மனசுல இருக்கிறதான் சொல்றேன்ட்டு அவங்க மனசுல இருக்கிறது மட்டும் தான் சொல்றாங்க. வெளியில உண்மையே சொல்ல, கேட்டா எல்லாத்தையும் பொய் சொல்றேன்னு சொல்றாங்க. முழுக்க பொய் பித்தலாட்டம் பண்றது வந்துட்டு சௌந்தர்யா மட்டும்தான். ஏன்னா வந்துட்டு மஞ்சரி சண்டையா இருக்கட்டும், எனக்கு நீங்க பொய் சொல்றீங்க, ஆனா எந்த இடத்துல பொய் சொல்றீங்கன்னு தெரியல. சாச்சனா மரியாதை இல்லாம பேசுறீங்க, எந்த இடத்துல மரியாதை இல்லாம பேசுறீங்கன்னு தெரியல. அண்ட் முத்துக்குமார் காலில் என்ன சொன்னாங்க, நீங்க வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு என்னமோ சொன்னாங்களே, எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே இழுத்துக்கிறீங்க, எல்லாத்தையுமே இழுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. எங்க யூஸ் பண்ணன்னு கேட்டப்ப தெரியல, ஏன்னா என் மனசுல இருந்துச்சு. அதே மாதிரிதான் இப்ப வந்துட்டு சாச்சனா பேரை வந்துட்டு சொன்னாங்க. சொன்ன உடனே வந்துட்டு அது வந்துட்டு என் மனசுல இருந்துச்சுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா முத்து டக்குன்னு ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. என்ன மறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு சாச்சனா வந்துட்டு நம்ம அவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா கியூட் பேரிங் யாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கரெக்டா வந்துட்டு கேமரா போக்கஸ் போனது வந்துட்டு யாருக்குன்னு சொல்லுங்க, பிஜே விஷாலுக்கு, தர்ஷிகாவுக்கு 2 பேரும் பயங்கரமான ஒரு போக்கஸ் போச்சு. இவங்க தான் கியூட் பேரிங் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இது ஆல்ரெடி வந்துட்டு ஹாட் ஸ்டார்ல வந்துட்டு கேட்டிருந்தாங்க, ஹாட் ஸ்டார்லயே வந்துட்டு கேட்டு இருந்தது வந்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது இன்னொரு யாருன்னா ராணுவ வந்துட்டு எடுக்கிறாங்க. இது செம்ம கேள்விங்க, சூப்பரா இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து கூட கேட்கிறேன், சாச்சனாக்கெல்லாம் சும்மா கியூட்டான பேரிங் அந்த மாதிரி தான் வந்துச்சு வச்சு. இவங்களுக்கு வந்து செம்ம இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பாய்சன், ஓகேங்களா, பாய்சனை பாயாசமா கொடுக்குறது யாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறாங்க. அது வந்துட்டு சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ராணுவ வந்துட்டு மேபி ஆன்சர் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா அங்கதான் கேமரா வந்துட்டு போக்கஸ் ஆச்சு. மேபி வந்து அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி என் கருத்து வந்து தோணுது. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு பாயாசமா இருந்தாலும் பாய்சனா இருந்தாலும் பாயாசம் மாதிரி வந்துட்டு கொடுக்கறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க தான். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு ஃபுல்லா இதுல வந்துட்டு இவன் வந்துட்டு ஃபுல் நாடகம் அப்படிங்கிறது வந்துட்டு யாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்கறாங்க. ஃபுல்லா நடிக்கிறான், ஃபுல்லா வந்துட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யாருன்னு கேட்கறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுல வந்துட்டு விஜய் விசால சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சு அருணை சொல்லலாம், அண்ட் சிவகுமார் போய் சொல்லியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி. சிவகுமார் தான் மஞ்சரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க, இவன் ஃபுல் நாடகம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. அதுக்கு வந்துட்டு சிவகுமார் வந்துட்டு சொல்லியிருக்காங்க மஞ்சரி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அன்சிதா வந்துட்டு நீ எட்ட போனா வந்துட்டு நீ தூரம் போ அப்படிங்கிறத நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்கு வந்து தூரம் போகணும்னா யார்கிட்ட இருந்து நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இப்பதான் வந்துட்டு ஃபைட்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்சில வந்து ஜாக்லின் வந்துட்டு சொல்லிடுறாங்க. ஜாக்லின் சொல்லுவோம் பயங்கரமா வந்துட்டு கோவமாயிறாங்க. யாருன்னா ஜாக்லின் ட்ரிகர் ஆகி, ஆமா நான் வந்துட்டு எப்ப பாரு உன்ட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கேன், உன் பக்கத்துல ஆமா ஒட்டிட்டு வரேன், என்ன தள்ளி போன்னு சொல்றது, நான் என்னைக்கு உங்ககிட்ட ஒட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இதுல அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் ஃபைட் வந்து பயங்கரமா வந்து போயிட்டு இருந்தது வந்து லைவ்ல பார்க்க முடிச்சு. அண்ட் இதான் வந்துட்டு சாரி லைவ்ங்கிற ப்ரோமோல வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. அண்ட் ப்ரோமோ வச்சு வந்து பயங்கரமான சண்டைன்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ப்ரோமோ பார்த்து நான் வந்துட்டு நொந்து வெந்ததுல வந்துட்டு ஒரு 50 நாளைக்கு முன்னாடி நொந்து வந்துட்டேன். அண்ட் நேற்று வந்து ப்ரோமோலாம் எல்லாமே தரமான ப்ரோமோவா இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து ப்ரோமோ வந்து 2வது ப்ரோமோ
ப்ரோமோ வந்துட்டு சரியில்லாம தான் எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் வந்துட்டு அந்த டால் டாஸ்க் வச்சு இன்னும் வந்துட்டு கொண்டு போகலாம். ஏன்னா ரெண்டு ப்ரோமோவுமே சரியில்லாத ப்ரோமோவா இருந்துச்சு. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.